ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காலம் காலமாக நம் வாழ்வியலோடு கலந்திருந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் நோக்கில் உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பறவைகள் ஆர்வலர்கள், பள்ளி மாணவர்கள் சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுவது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாவினிப்பட்டி கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் வீட்டுக்கு ஒரு கூடு அமைப்போம் என்ற பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். சிட்டுக்குருவிகள் நம்ம கூட ரொம்ப அந்நியமாக இருந்த பறவை. வீடுகள் கூட முற்றங்கள்லையும் கூரைகளும் வாழ்ந்துட்டு இருந்தது. பறவைகள் வனவிலங்குகள் எல்லாமே சொந்தமானது. அது அதே எண்ணத்தில் இந்த பறவைகளுக்கு பாதுகாத்து வச்சாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்வரும் காலம் மிக கொடுமையான கோடை காலம். அந்த கோடை காலத்தில் சிட்டுக்குருவிகள் மற்றும் அந்த மற்ற பறவைகளுக்கெல்லாம் உணவு தானியங்கள் கொடுத்தும் நீர் வச்சு பாதுகாக்கணும். இது மாணவர்களிடையும் இளைஞர்களிடம் கொண்டு போனால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த பறவைகளை விட்டுட்டு போக முடியும். ஒரு சில மரங்களை நட்டு அங்கு சில சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலமாக இந்த இடத்திலே சிட்டுக்குருவிகள் ஒரு மாதிரி பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன. மாலை நேரத்தில் 5 மணி சுமார் இந்த இடத்தில் கொண்டு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 குருவிகள் அந்த மரக்கிளைகளிலே ஓய்வெடுத்து கத்திக் கொண்டிருப்பதையும் அது விளையாடி கொண்டிருப்பதையும் நம்மால் காண முடியும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.